गाइस நம்ம இன்னைக்கு கிராணி விளையாட தான் வந்திருக்கோம். எதை கேக்குது? இதை கொடுப்போம். எல்லாத்தையும் ஈஸியாக வச்சுக்கோங்க. மியூசிக் ஆஃப் பண்ணிடும். அவ்வளோதான். இப்போ விளையாடும். ப்ளே கண்டினியூ. ஓகே கைஸ், உள்ளே போய்ட்டு விளாடுவோம். இந்த கேம்லாம் நான் பல தடவை விளாண்டுருக்கேன் கைஸ். ஆனால் இப்போ தான் இந்த ஃபோனில் இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறது ஃபஸ்ட் டைம் தான். டக்குன்னு இந்த தம்பி இப்போ போய் எங்கேயா ஒழிஞ்சிரும் கைஸ். அது கொஞ்ச நேரத்தில் கீழே போகும். அப்போ பார்த்துக்கணும். எங்கே போனாலும் பயமாக இருக்குது கைஸ். எங்கே கைஸ் போகிறது? பார்த்துருச்சு கைஸ், பார்த்துருச்சு. என்னை பார்த்துருச்சு கைஸ், என்னை பார்த்துருச்சு கைஸ், என்னை பார்த்துருச்சு. அசால்ட்டு மேட்ரு கைஸ். உள்ளே போயிட்டா இப்போ பாருங்க ஆட்டத்தை. இப்போ அண்டர் கட்ட போகணும். அதை துரத்திட்டே வராது. இப்போ சொல்கிறேன் அதுதான் கைஸ், தான் ப்ரோ பிளேயர் மைண்ட். ஐயோ இப்போ சவுண்டு கேட்டு வர வந்துருக்கு கைஸ். டக்குன்னு 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 வந்துருச்சு வந்துருச்சு. பத்திரிச்சு கைஸ், பத்திரிச்சு. பாரு இந்தாண்ட வரும் பாரு. நம்ம போயிட்டு போகிறோம். அப்படி போயிட்டு அப்படி நின்று போவோம். பணத்தில் இந்த பக்கம் வரும். அதுக்கு இன்னும் வந்தது என்ன கைஸ், அங்கேயே நின்றுச்சு. போயிரு, அப்படியே போயிரு. உள்ளே வந்துடாத, அப்படியே போயிரு. போயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுவோம் கைஸ், நம்ம இன்றைக்கி கார் எஸ்கேப் பண்ணிடுவோம். என்ன பாருங்கள், கேஸ் சிலிண்டர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். இந்த கன் பார்ட் எடுத்துக்கிட்டு இது பேர் அன்றைக்கி ஒழிஞ்சிக்கிங்க. ஒழிஞ்சதுக்கப்புறம் அப்படி வெயிட் பண்ணுங்கள். இது ராணி வந்து இதை கண்டுக்காமல் இது பட்டு உள்ளே போயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணோம், இதை ஆன் பண்ணிவிடுறோம். சரிங்க, அது உள்ளே போட்டோம். அது இங்கே சவுண்டு கேட்டால் அவங்க நினச்சின்னா எனக்கு பயங்கரமாக ஆகிடும். வருது கைஸ், கீழே வருதா மேலே போகலாம். வந்துருச்சு வந்துருச்சு கைஸ். என்னை பார்த்துருச்சுன்னா மோசம் போயிடுச்சா பாருங்க. அப்படி போட்டு லாக்கு போட்டு ஜான் பண்ணிவிட்டோம். அவ்வளோதான் கைஸ், வேலை முடிச்சு. கிராணி செத்துரும் கைஸ், வேறு வழி. இதில் எதுவுமே இல்லை கைஸ். பாருங்க, இப்போ எங்கே என்னென்ன பொருள் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கேஸ் எனக்கு இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே போட்டுரும். 2 நிமிஷம் கிராணி வராதுக்கு ஜாலியாக இருக்கும். இது போட்டுருவோம். இப்போ அடுத்த பொருள் எங்கே இருக்குன்னா மேலே போனோம். இப்போ கைஸ் ஒரு கன் பார்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம அப்புறமா எடுத்துப்போம். பேசாமல் கன் பார்ட் இப்போ வச்சுருமா. இதில் எதுவுமே அவ்வளோ இது எடுத்தாச்சா போயிட்டு இதில் போட்டுரும். கைஸ், எனக்கு தெரிஞ்ச நான் இப்போ கன் பார்ட்லாம் எடுத்து செட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.
பரட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிடும். வச்சாச்சு. இப்போ எல்லா கன் பரட்டியும் எடுத்து வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ கிராணி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்களுக்கு தேவையில்ல, இது இதெல்லாம் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, அதான் கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அதில் போட்டுரும். இந்த வாட்டி போனால் கண்டிப்பாக கிராணி ஸ்பான் ஆகிடும். கிராணி ஸ்பான் ஆகிற இடமே அங்கே இருக்க ரத்தம் ஊற்றின இடம் தான். நம்ம என்ன பண்ண இதில் போய்டும். இந்த வருங்க கைஸ், கிராணிக்கு தான் ஸ்பான் ஆகி போகுது. எந்த போகிறேன் அப்போதா பாருங்க, நான் சொன்ன மாதிரி அந்த ரத்தம் ஊற்ற நடக்கும் ஸ்பான் ஆகிடும். என்ன கைஸ் ஆனவனா அங்கேயே நிற்கிது கிராணி. அந்த கிராணி கதை போகணும். கிராணி போயிடுச்சு கைஸ். கன் பரட்டி வச்சிடும். கிராணி நம்ம கொண்டாகணும் கைஸ். கொடுறதுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு போட்டுறோம். இந்த ஒழிஞ்சுப்போம் கைஸ். ஒழிச்சிட்டு போன தடவை ஆன் பண்ணி விட்டுறோம். கிராணி கிளவி டக்குனு வா. இவரும் கைஸ் அடிக்கடி நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப ஓட்டினதுனால இந்த இப்படி ஓட்டினதுனால டக்குன்னு கிராணி இந்த ஓட்டலாட்டியும் நடிச்சிருச்சு. அதான் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தள்ளியே நின்றுங்க. அப்படி எனக்கு பின்னாடி தெரியுங்க. இந்த மாதிரி நட்டிங்கன்னா கிராணி அவங்க அடிக்காது. வருது கைஸ் கிராணி. கிராணியே அடிச்சிடாத, உள்ளே போயிரு. பார்த்துருச்சா என்ன கைஸ்? பார்த்துருச்சு கைஸ். ஐயோ பார்த்துருச்சு. கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ட்ரிக்கு தெரியும், அதை பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். பாருங்கள் இந்த ட்ரிக்கை பண்ணுற பாருங்க. கிராணி அப்படியே ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிடும். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நிற்க முடியும். இப்போ அந்த ட்ரிக்கை பண்ணப்பா. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்க்கிங்க. டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, சேரை தள்ளி விட்டுருங்க. சேரை தள்ளி விட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள். பெட்டு பக்கத்தில் நில்லுங்க. டக்குன்னு இப்போ கிராணி உங்களை அடிக்க வரும்போது இந்த மாதிரி பெட்டில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிராணி ஒரு இதில் ஸ்டக்காகி அப்படி நின்றுடும். வா கிராணி வா, டக்குன்னு வா. பக்கத்தில் வந்தோடனே அப்படி இப்படி பண்ண ஆரம்பிச்சிடும். பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். என்ன கிராணி பக்கம் அடிச்சுன்னு டக்குன்னு நிறுத்திடாதீங்க. பண்ணிக்கிட்டே இருக்க அன்லிமிட்டாக. போதுமா என்னன்னு தெரில கைஸ். இல்லை போகுமா வேணாமா பயமாக இருக்குது கைஸ். இது வரைக்கும் அடியில் பாருங்க. ஆனால் நம்மளே பார்க்குது. பக்கத்தில் போகிற ஒன்றுமே பண்ணல. இதான் கைஸ் பக்கெட் இருக்கு. நீங்களே பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கெட் இருக்கு எனக்கு தெரியும். அது பண்ணான்னா கிராணி கண்ணு, அப்புறம் வந்து கிராணியோட கண்ணு, அப்புறம் இந்த கீழே ஒரு ஸ்பைடர் இருக்குல்ல, அதோட கண்ணெலாம் வந்து ரெட் ஆகிடும். நம்ம பார்க்குற இடத்தையே வந்துட்டு அது என்ன ட்ரிக்குன்னு நான் பண்ணுறேன். நான் வீடை கடைசியில் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஸ்பார்க் பிளக் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே போகும். ஆனால் அவங்க சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டு ஒரு கிராணி பார்த்த மாதிரி அது பிரச்சனை. கிராணி அங்கேயே தான் நிற்கும். ஆனால் கிராணியை கொண்டுடாதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்களே சுற்றுறாதீங்க. இல்லைனா கிராணி எடுத்தால் மறுபடியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்து. தூக்கி வெட்டி இங்கே போட்டோம். இன்னும் எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த புகையை நீங்கள் நின்னீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இன்னொரு ட்ரிக் நான் உள்ளே தான் நின்றுட்டு இருக்கேன். புகையே வருது. ஆனால் ஆஃப் பண்ணுறேன். பேட்டரி தீபம் காருக்கு எங்கே இருக்கோ எனக்கு தெரியல. பாத்ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அவ்வளோதான். கிராணியை புக் பண்ணி சின்ன மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். கிராணி சவுண்டு மட்டும் நிற்பேன்.
இங்கே தான் ஸ்பைடர் கீ வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம புக்கு இங்கே இருக்குது. இங்கே தான் அந்த இது இருக்கும் அங்கே இருக்குது. இப்போ சுத்தியில் எனக்கு வேணும். அதுக்கு வந்து லிவர் வேணும். அது எங்கே இருக்குன்னு தரல. எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னு தெரியலை கைஸ். ஆனால் பாதி பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும். கார்கி பாத்ரூமில் இருக்கும் நினைக்கிறேன். கார்கி கிடச்சுன்னா நல்லா இருக்கும். கீழே பின் பண்ணிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ரெண்டு கார்கி எடுத்துருவாங்க. இதுதான் இருக்கும். இந்த வர கிராண்ட் நிற்கிது. கிராணி இல்லை ஊர்லேயே இல்லை. கார்கியே நான் எங்கேன்னு தெரியல. மேலே வைப்போம் கேஸ். அப்படி மேலே இல்லைன்னா நம்ம 3வது பாட்டு கண்ணு பாட்டு எடுத்துகிட்டு ஸ்பைடருக்கு எடுத்து வந்து போட்டுட்டு அந்த ஸ்பைடரில் வர வைப்போம். போட்டோம். ஃபோட்டோ வச்சா என்ன ஒன்று யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் அவங்களை நான் சொல்லிடுங்க. அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றாக்குனா அதில் கிராணி ஃபோட்டோ தெரிய மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபோட்டோ இதை பண்ணால் ஏதாவது மேஜிக் ஏதாவது நடக்குமான்னு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நடக்கும் எனக்கும் தெரியல. 3வது பட்டு இதுதான் வயசு. ஓடு 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 ஓடு. இதில் போயிட்டு வச்சுட்டு கன் எடுத்துப்போம். கன் எடுத்து ரீலோட் பண்ணிட்டு மேலே எடுத்து போயிட்டு ஸ்பைடர் பண்ண கார் இதுக்கு பண்ணிட்டு நிறைய பொருள் தேவை. எல்லா பொருளும் எனக்கு பாதி பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும். நீங்கள் எப்போதும் ஃபஸ்ட்டு பண்ணுற கேம் பிளேயில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேமில் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா செஸ்ஸில் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன பாருங்கள், எனக்கு எங்கெங்கே என்னென்ன பொருள் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கிராணி ஏற்றுறீங்கன்னா உள்ள போனால் எனக்கு இருந்த பொருள் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். மேலே வெட்டி அப்படிங்க போட்டு போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா ரைஸ் அப்படி கீழே போய்ட்டு இது ஒரு டிக்கு கரெக்டாக அந்த பைப்பில் விடணும். அப்படி போச்சுன்னா சேஃபாக தப்பிச்சிடலாம். ஏன்னா இப்படி தான் அடி வாங்குவீங்க. இதுலேயே ஜம்ப் பண்ணலாம். இதில் ஜம்ப் பண்ணால் மறுபடியும் கீழே வரும்போது இப்போ எந்திரிச்ச மாதிரி தான் எந்திருப்பீங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. போயிட்டு ஸ்பைடர் கேட்கலாம். இப்போ மேலே தான் முக்கியம் ஒட்டு நம்மளை அசிங்கப்படுத்த போகிறேன் இங்கிலீஷ் அதுக்குன்னே இருக்கு. இப்போ எனக்கு ஹேமர் கிடச்சி எல்லா இடத்துலையும் எனக்கு தேட முடியும். இந்த விரெஞ்சு வந்து இதுல தான் இருக்குது. பாருங்கள் அதுல தான் விரெஞ்சு இருக்குது. அதை எடுக்கணும்னா எனக்கு ஹேமர் வேணும். ஹேமர் வந்து ஒரு இடத்துல நம்ம கிணத்துலேருந்து எடுக்கணும். கிணறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே தான் கிடக்குது. இங்கே ஜொலிச்சு இதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக சுற்றுங்க. அதான் நம்மளை கொண்டு என்ன இது இதே அந்த மிருகத்தை கொல்ல முடியும். ஆனால் பயமாக இருக்கு அந்த கொண்டுருவோம் நம்மளை கொண்டுருவோம். நான் அதையே சுட்டுருக்கேன். கரெக்டாக சுட்டுறா தம்பி தம்பி டேஸ்ட் பண்ணாத சுட்டுரு சாணா சுட்டு கொண்டுறேன். என்ன கட்டிக்கு அடப்பாங்கடா தரேன். என்ன வயசுது ஆடு போட்டாங்கல்ல. கைஸ் நம்ம இப்போ டே 3க்கு வந்துட்டோம். கடுப்பேத்துறாங்க. மறுபடியும் பக் பண்ணலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரில. போவோம்.
இந்த கிராணி பாருங்கள், இப்போ இதுலேருந்து வரும், அதான் கடுப்பு. நான் மேலே போகிறேன். மேலே போய்ட்டு மறுபடியும் கன் எடுத்துக்கிட்டு, ஐயோ கைஸ் கன் அங்கே கிடக்கு. நான் எப்படி போய் எடுக்கிறது? போங்கண்ணா, என்னடியே ஷாக்கன். எனக்கு இதுக்கு இது எடுக்கிறது ஒரு ட்ரிக்கு தெரியும் கைஸ். எனக்கு என்ன பண்ணுறீங்க, இது போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் கைஸ். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி இந்த இது விளாட்டி இந்த ஓட்டை ஈடுன்னு எடுத்துட்டு அப்படி ட்ராப் பண்ணினா உள்ளே போயிடும். உள்ளே சத்தம் கேட்டோன்னா கிராணி அதை பார்த்துட்டு வரும். நம்ம என்ன ஒன்றும் இதில் நின்றுடும். அப்படி கிராணி அதான் ஆட்டோமேட்டிக்காக அதே அடித்து உடச்சி விட்ருவோம். நீங்கள் பாருங்கள், ஆனால் இப்போ பண்ணணும் பாருங்கள். ஏன் அங்கே போடி, ஏன்டி இங்கே வர, நீங்கள் தட்டி விட்டுருங்க. என்ன வயசு கிடக்குது, தள்ளி விட்டு நான் விழுந்துருவேன்னு பயன்படுறேன். அது வாரம் மணிக்கு என் சொட்டைகளே போ 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 டக்குன்னு போ டக்குன்னு டக்குன்னு போ. போயிரு. அவ்வளோ வயசு போயிடுச்சு. ஐயோ இப்போ சத்தம் கேட்டுச்சா என்ன? என் காலை எங்கேயாவது சத்தம் கேட்டுச்சு. கிராணி வரும் தான் நான் வரல கைஸ். மறுபடியும் அப்படி நான் ஃபோட்டோ எடுப்பேன். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையே வருது. இப்போ எதுவும் பண்ண முடியாது. நான் போயிட்டு அடியில் போயிடும். திருட்டு அது சத்துக்காது வரும் கைஸ். நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு இதில் வேணும். போச்சு கைஸ், சத்தம் கேட்டுருச்சு, டக்குன்னு போயிடும். டக்குன்னு ரைட்டில் வரையும் ஃபோட்டோ அவ்வளோது என்னென்னமோ பண்ணுது. டக்குன்னு இதில் போயிடும். இதில் தான் ஏதோ ஒரு பொருள் இருக்கும். என்ன கைஸ் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் போக மாட்டோம் நம்ம. போவோம். இங்கே அடிக்கடி லிவர் ஏதோ வச்சுருப்பாங்க தானே. தட்டி விடு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். இங்கே போயிடும் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது? ஒரு ஒன்று எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் ஒரு பக்கு வந்து நின்ன மாதிரியே இருக்கும், ஆனால் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பக்கு சொல்லி தரதுங்க. நம்ம என்ன பண்ணோம், கிராணி வந்து பக் பண்ணிடும். அப்போ தான் எல்லாம் பண்ண முடியும். வருது பஸ் கிராணி. பக் பண்ணு அடிச்சிச்சு. ஒரு செகண்டில் அடிச்சிருக்கிறா. சின்னதாக அசர்ந்துடக்கூடாது கைஸ்.
பாருங்க ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு அந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் சித்திரை மட்டும் சித்திராதீங்க. என்னால் கண்டிப்பாக ஈஸியாக போக முடியாது. அந்த ட்ரிக்கை சொல்லி வச்சுங்க. நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அது மட்டும் இல்லை எல்லா சிவத்துலேயும் போக முடியும், எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இது அடியில் இதில் கூட பூந்து கூட போகலாம். நீங்கள் டக்குனு தள்ளி விட்டு வெயிட் பண்ணும். இப்போ கரெக்டாக அப்படி ஒர்க் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம். வந்துருச்சு கிராணி வந்துருச்சு. அடிக்கடி ஏய் சிந்திர மாட்டோம். டே 5 கைஸ், ஒரு நாம சொல்லி முடிஞ்சிடும் கைஸ். டக்குன்னு பண்ணுவோம் கைஸ். தல் 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 கைஸ். உங்கள் யூடியூப் பிடிச்சானா அது நான் பொறுப்பாக முடியாது. கைஸ் ஹேய் சடல் என்ன பண்ணுறது? கைஸ் அந்த ட்ரிக்கு சொல்லி தரேன். நீங்கள் ஒன்றா இங்கே போயிட்டு இதாக இருக்க பற்றிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த நிற்கிற பட்டனையும் இந்த பெட்டுக்கு அடியில் போகிற பட்டனையும் சேம் டைமில் இருக்கும். இப்படி அழுத்தின்னு வச்சுங்க. இப்படி எந்திரிக்கும் போது உட்காந்துருப்போம், ஆனால் நீண்டுருக்க மாதிரி காட்டும். இது ஒரு பக் ட்ரிக். உட்காந்தீங்கன்னா மறுபடியும் உட்காந்துருங்க. இப்படி போயிட்டு கரெக்டாக பண்ணுங்க சார். அது நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உட்காந்துருக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் உட்காந்துக்கிட்டு நிற்கிறேன் ஏன் தெரில. பாருங்கள் எல்லாத்தையும் அடியில் பார்க்க முடியும். நான் நின்றுட்டுருக்கேன். இந்த டவுட்டு இப்போ நான் நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டுது. இப்போ கூற முடியாதா என்ன இதுக்குள்ள ஜாஸ்தி கொண்டு தான் பசங்க. ஐ மீன் நான் யூடியூப்பில் இந்த ட்ரிக்காக பார்க்கும்போது இந்த இடத்துல தான் பண்ணுவேன். நின்றுட்டு இருப்போம், ஆனால் உட்காந்துருக்க மாதிரி காட்டும். ஐயோ பண்ண முடியே. எங்கே போனோம் கொஞ்சம் இந்த வீட்டுக்கு இருப்போம். இதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு இதெல்லாம் பண்ணுங்க உட்காந்துட்டு பாருங்க. கைஸ் ஒர்க் ஆகிடுச்சு. பாருங்க இதில் பூந்து போகிறேன், ஆனால் சிவத்தில் போக முடியும். நீங்கள் உட்காந்துருப்பீங்க, இந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க, அதான் அர்த்தம். ஆனால் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க மாதிரி காட்டும். பாருங்க ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எல்லா இடமும் பண்ணணும். வெயிட்டு இந்த மாதிரி கீழே மட்டும் வந்து இந்த மாதிரி எந்திரிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த பங்கு போயிடும். டக்குன்னு போய்ட்டு பாருங்கள் எல்லா இடத்தையும் உங்களுக்கு கிளியராக காட்ட முடியும். பாருங்கள் அந்த பாருங்க அது இந்த இடம் ஏதோ அவுட் சைடு ஏதோ இருக்குது. இங்கே மேலே பாருங்க, மேலேயும் பார்க்கணும். ஏந்து என்னென்ன பொருள் இருக்கும் மற்றது பார்க்க முடியும். அங்கே தான் இருக்குது. இங்கே இருக்குது அந்த இடத்துல அப்போ என்னான்ட்டு இதோட நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தேன் என்னன்னு தெரியல. இதில் போக முடியுமா? இது வர இதுலேயே நான் போய் நிற்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன ஸ்டாண்டாது ஏதாவது ஸ்டிக் இருக்குது, இது இருக்குது. அதெல்லாம் போக முடியும். இந்த வர கைஸ் இதான் கைஸ் அண்டர் கிரவுண்டை மொத்த இடத்தையும் பார்க்க முடியும். இங்கே இந்த மாதிரி என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்க முடியும். இந்த பக்கமாக இருக்குது. இதுவரை அந்த ஒரு ஸ்டாவி இருக்கு பாருங்க. இதுவும் இல்லை, இந்த ஸ்க்ரூ போட்டு வந்து ஓப்பன் பண்ணோம்ல அந்த இது இருக்குது. இது ரஸ்டிக் இது இருக்குது, ரஸ்டிக். அப்புறம் இங்கே ஸ்பைடர்ஸ் வச்சுட்டு இருக்குது. எல்லாத்தையும் கிளியராக மாட்டாங்க. மேலே கூட போகுது. இதான் பக்தி ட்ரை பண்ணி இப்போ
மாடல இங்கே பாருங்களேன். இது உள்ள நல்லா போக முடியும், பார்க்க முடியும். ஆனால் உள்ள கிராஸ் போகும் பாருங்க, உள்ளே தான் இருக்குது. பார்க்க மட்டும் தான் முடியுங்க, ஆனால் கிராஸ் உள்ளே இருக்காது. அதே இல்லை ட்ராவலை செக் பண்ணி கிராஸ் போக்கு இதாக இருக்காங்க. உள்ளே போயிட்டு வந்தேன். தலைமலை பேலன்ஸ் பண்ண முடியாது, தலைமலை பேலன்ஸ் பண்ண நினைக்கிறேன். நல்லா இருக்கே, ஆனால் உட்காந்துட்டு இருக்கதான் அர்த்தம். இது பாருங்க, இது உள்ளலாம் எல்லாம் போக முடியும். போக முடியாது. கிரானிட்ட இங்கே கூட நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியுது. பாருங்க, நான் தான் ஒரு ரோபோட் மாட்டேன். இல்லை நான் ஒரு செவத்துக்குள்ள ஒரு குட்டி எலியாக மாட்டேன். பாருங்க எத்துண்டா இருக்கட்டி இதெல்லாம் நான் சொல்ல முடியும். நான் கீழே எட்டி பார்க்குறேன், பயமாக இருக்கு. பாருங்க வேறு லெவலில் இருக்குது. இது பாருங்க புக்கு இது அப்படி தூக்கி விட்டு அப்படி பாருங்க கேட்ச் பண்ணிக்கிறேன். அப்படி தூக்கி போட்டு ஐயோ தூக்கி போட்டு ஐயோ முடியலையே. அவ்வளோ நான் எனக்கு என்ன வேணா டக்குன்னு தூக்கி போட்டு அப்படி கீழே பார்த்துக்கணும். ஐயோ பாருங்க இதில் ஒழிஞ்சிக்க முடியுது, இதில் போக முடியாது. இதுவெல்லாம் போக முடியும், இதுவெல்லாம் மட்டும் போக முடியாது. வச்சுருக்கேன் போகணும் இதில் போக முடியல. வெள்ளைலாம் அடி போகணும். இது இல்லை, இந்த மாதிரி இதுலேயே நான் போக முடியாது. அவ்வளோதான். வருங்க செல்ஃபில் இருக்குது. இந்த வருங்க ஓகே. எப்படி இன்றைக்கி ஜானன்ஸாக நிற்கிது பாருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜானன்ஸாக நிற்கிது. நீங்கள் மறுபடி ஐயோ கீழே வந்துடுறேன். இதெல்லாம் பண்ண முடியும், ஜாலியாக இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன இருக்கு அட்டி பண்ண இதுதான் ட்ரிக் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறது. ஐயோ ப்ளீஸ் தெரியாமல் உட்காந்துக்கிட்டேன், அப்போ ட்ரிக்கு ஒர்க் ஆகாது. ஐயோ பாருங்க ட்ரிக் ஒர்க் ஆகாது. ஆமாம் அது வரும் ஒர்க் ஆகலை பாருங்க. சரி பண்ணிட்டு வரும். இங்கே அப்படியே இல்லை முடியுது. அப்புறம் பாருங்க ஒரு கட்டை வேணும், குச்சி அந்த மாதிரி ஏதாவது இந்த கட்டை ஏதாவது கிடச்சாங்க. இதை தலை நம்மளால் வெட்டிக்க முடியும். ட்ரை பண்ணுவாங்க இண்டியில் இங்கே தான் நம்மளை கிராணி வச்சு அலைய விட்டு டேஞ்சரஸ் கட்டிங் டூ. இதெல்லாம் டேஞ்சரஸ், தலையை விட்டு கூட நாங்கள் இதெல்லாம் சுற்றி எழுதுறோம். தெரியுதான்னு தெரியல, சுற்றி இதெல்லாம் இருக்குது, சுற்றிலாம் இருக்குது. விச்சாண்டு விச்சாங்கிட்ட எங்கே இருக்குது விஞ்சாண்டு வரலையே. பாருங்க யானை வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம்னா இந்த ட்ரிக்கை ஓடும்போது கிராணியோட கண்ணோஸ் இந்த கீழே இருக்க ஸ்பைடர்
அதாவது ஏஞ்சலினா ஸ்பைடர். ஏஞ்சலினா தலை வச்சுட்டு ஒரு ஸ்பைடர் உள்ள பயங்கரமாக. அந்த ஸ்பைடரோட தலையும் அந்த கண் வந்து ரெட் கலரில் மாறிடும். அது யான்னு எனக்கும் தெரில. ஏன்னா நான் காட்டுற பாருங்க, கிராண்ட் தலை. கிராணியோட கண் வந்து நம்ம ட்ரிக்காக பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பக்கில் இருந்ததுனால ரெட் கலரில் இல்லை. இதே கிராணியோட கண்ணு ரெட் கலரில் இருக்கான்னு நினைக்கிறேன். கீழே இருக்க ஏஞ்சலினா கண்ணு பயங்கர ரெட்டாக இருக்கும். நான் காட்டுற மாதிரி டக்குன்னு போயிட்டு டக்குன்னு இப்போ பாருங்க, அரை மணி நேரம் இங்கேயே நின்று கேஸ் ஒரு தடவை. ஆனால் இது போகவே கொள்ள லைட்டாக இப்படி போயிட்டு இது போய் பார்க்குறேன். பார்த்தா நான் வந்துட்டு இருக்கேன். அவ்வளோ நேரம் நான் வந்து நின்றுட்டுருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி சேரை தூக்கி நான் எங்கே போட்டுக்கிட்டு ஏய் கேசிங்க வர சேரை மேலே நிற்கிறேன். நான் என்னக்கா இந்த பாருங்க வேறு லெவலு இங்கே போட்டு ஐயோ கைஸ் பக்காயிட்டேன் நான். என்னாச்சு கேஸ் எல்லாம் சீட்டிங்க. நான் எதுவுமே பண்ணல, அவங்களும் எனக்கு கொண்டு விட்டாங்க. என்னடா அது? சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் டாட்டா. எல்லோரும் வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க. பாய். இதை ஆடு guys, bye.